Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Coxey அவர்களுடைய Achieve the Impossible Lotus Sutraலேருந்து இன்னைக்கான மிக முக்கியமான செய்தி. If you do not karmically harvest your past good actions, how will you pay your karmic debt? Hindu traditionல or இந்தியாவில் குறிப்பாக கர்மா பற்றி உங்களுக்கு விளக்கம் சொன்ன ஆட்கள் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், ஆனால் எந்த பலனையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. நம்ம வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க கூட இதே தான் திரும்ப நம்ம ஞாபகப்படுத்துவாங்க. இதை நீங்கள் தெளிவாக யோசிக்கணும். இந்த செய்தி யார் சொன்னது, எதுக்காக சொல்லப்பட்டது, அதில் நம்மளுக்கு விளக்கம் வேணும். ஒரு மகான் இதை சொல்லியிருந்தார் வச்சுக்கோங்க. அவர் நிறைய நல்ல கர்மா உற்பத்தி பண்ணி ஹியூஜ் கர்மிக் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பார். குட் கர்மா பேங்க் அக்கௌண்ட்டில் எக்கச்சக்கமாக வச்சுருப்பார். அவர் என்ன சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எல்லாம் நல்லது செய்யுங்க, எதையும் எதிர்பார்க்காம வாழுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா கர்மாப்படி அவங்க கெடுதல் செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கும். ப்ளஸ் ஜென்மமாக நல்லது செஞ்சதுனால நல்லதே அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் மிக சாதாரண மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் மிக அதிகமான நல்ல கர்மா சேர்த்துருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி சார் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க நல்ல கர்மா நிறையா செஞ்சுருந்தாங்கன்னா இப்போ உங்கள் வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கணும், உங்களுக்கு பணம் அதிகமாக இருக்கணும், உங்கள் உறவுகள் நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியம் பிரமாதமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தர்ம காரியங்கள் செய்கிறீங்க. செய்யக்கூடிய தர்ம காரியங்களை எனக்கு திரும்ப நல்லதாக வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வேண்டிக்கலைன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னானது செஞ்சது எனக்கு திரும்ப வந்தால் நான் என்ன பண்ணுவேன், அந்த நல்ல கர்மாவை என்னுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு நான் செலவு பண்ண முடியும். எது மாதிரி, இப்போ பண கஷ்டம் இருக்குது, ஆனால் ஒரு மாதம் முன்னாடி இல்லை 2 நாள் முன்னாடி நீங்கள் தர்ம காரியங்கள் செஞ்சீங்க. அந்த தர்ம காரியத்தினால் வரக்கூடிய நல்ல கர்மா இப்போ இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு இறைவா அது உடனே வரட்டும் அப்படின்னு வேண்டுறது, நீங்கள் நல்லது செஞ்சதை இப்போ உடனே பயன்படுத்தின மாதிரி ஆகுது. இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் செஞ்ச பழைய விஷயங்கள் நல்ல கர்மா நிறையா இருக்குது, ஆனால் கஷ்டப்படும் போது அந்த பணத்தை நல்ல கர்மாவை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமான சூழலையே நீங்கள் சமன் பண்ணாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பேங்க்கில் உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, ஆனால் புதுசாக எக்கச்சக்கமான கடனும் இருக்குது. கடன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பணம் வேணும் இல்லையா? அப்போ பேங்க்லேருந்து எடுத்தால் தானே நீங்கள் கடன் கொடுக்க முடியும். கர்மிக் டெப்த்தை நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள்லேருந்து எடுத்து, நல்ல கர்மாலேருந்து வரக்கூடிய பலன்களை எடுத்து கர்மாவை அடைக்கிறதுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இது உங்கள் மொத்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய செய்தி. அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கடினமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நல்லதெல்லாம் திரும்ப செஞ்சிட்டே இருந்து அதுலேருந்து வரக்கூடிய நல்ல கர்மாவை, என்னுடைய பழைய கடன்களை, நான் செஞ்ச பழைய நெகட்டிவை அடைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நியூ லைஃப் க்ரியேட் பண்ண மாதிரி ஆச்சு. விஷ் யூ அ கிரேட் டே. இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக இருக்கும். நமஸ்தே.